Hi hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் எஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைத்தான் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு Ctrl N கொடுத்தீங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆகும். இதை தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து எதுக்காகனா ரோ பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் எத்தனை ரோ பிரிண்ட் பண்ண போகிறோன்னா 1 2 3 4 5 ரோஸ். அதனால் இங்கே 5. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரோ எத்தனை ரோ பிரிண்ட் பண்ண போகிறோன்னா 1 2 3 4 5 6 7 ரோஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு காலம் சொல்லிட்டேன், ரோ 7 போடாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப் ரோ காலமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு காலம் இன் ரேஞ்ச் ஆஃப் 5 காலம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் எதுக்காக எங்கெல்லாம் ஸ்டார் பிரிண்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கண்டிஷன் தரணும். இங்கே ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கண்டிஷன் தரணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரோ ஈக்குவல் டு 0 ஆர் ரோ ஈக்குவல் டு 3 ஆர் ரோ ஈக்குவல் டு 6 க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த கண்டிஷன் வந்து காலம் equal to column greater than 0 and column less than 4 க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கண்டிஷன் வந்து column equal to 0 and row greater than 0 and row less than 3 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. or column equal to 4 and row greater than 3 and row less than 6 க்ளோஸ் பண்ணிவிட்டு என் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் எதுக்குன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்காக கமா எண்டு ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸ் எம்டி கொட்டேஷன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு எம்டி பிரிண்ட். இந்த எம்டி பிரிண்ட் எதுக்காகனா இந்த லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்காக. இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே s.py ரன் பண்ணுறதுக்கு மேலே கிளிக் பண்ணி ரன் மாடல் கிளிக் பண்ணிங்கன்னா இது மிஸ்மேட்ச் க்ளோஸ் பிளாக் மிஸ்மேட்ச் ஆகுது. என்ன வேலைன்னா இதை எடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். எஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.